ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்துல அடிப்படையா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தேவை, ஆசை, நல்ல பணவரவு இருக்கணும். குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்கவே கூடாது. திருமணம் நல்லபடியா நடக்கணும். திருமணம் நடந்த பிறகும் அவங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாம இருக்கணும். இதெல்லாம் அடிப்படையா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. இதுல தடை தாமதங்கள் ஏற்படும் போது ஒரு பெரும் விரக்தி வந்துரும் சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம எல்லா வகையிலுமே அவங்க சுபிக்ஷமா இருக்கணும்னா என்னென்ன முறையான வழிபாடுகளை பண்ணணும் சார்? கட்டாயமாங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது குலதெய்வ வழிபாடு, இவை அனைத்திற்கும் உண்டான தீர்வு தரக்கூடியது குலதெய்வ வழிபாடு. முதல்ல குலதெய்வத்தை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டு குலதெய்வ வழிபாடு முறையாக எடுத்து குலதெய்வத்துக்கு உண்டான பூஜைகள் கொடுத்து குலதெய்வம் மறுபடியும் பிரசன்னம் பார்க்கும்போது பிரசன்னத்தில் ஜாதகத்து ரீதியாக குலதெய்வம் பார்க்குறதோ ஜாதக ரீதியாக அது இதுன்னு சொல்கிறதோலாம் சரி வராதுங்க. ஜாதகம்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான், ஒரு மனிதனுடைய பிறப்பு எதற்கு, அவன் எந்த கர்ம வினையின் அடிப்படையில் என்ன நல்ல பலன் அனுபவிக்க போகிறான். ஒரு மனிதன் பிறந்த நேரத்தின் பிரகாரம் அவளுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நல்லது என்னென்ன அனுபவிக்க போகிறான், கஷ்டத்தை என்னென்ன அனுபவிக்க போகிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க பிறந்த ஜாதகம். ஜாதக ரீதியாக ரெமிடியே முதல்ல கிடையாது. ஜாதகம்ன்றது இருக்கக்கூடிய பிரச்சனையை காமிக்கும், இருக்கக்கூடிய நல்லதையும் மிக தெளிவாக காமிக்கும். அப்போ அந்த ஜாதகத்தை மிக தெளிவாக பார்க்கும்போது எந்த நாள் இவங்களுக்கு பிரச்சனை இருப்போது, கல்யாண வாழ்க்கைன்றது லக்ன 7ஆம் இடம், 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், 4ஆம் இடம்ன்றது சுகம், வண்டி வாகன சொத்து சுகம், 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், லக்னம்ன்றது உயிர் உடல். இப்போ இந்த மாதிரி முக்கியமான பாவங்கள் எல்லாம் இருக்குது. 6ஆம் இடம்ன்றது என்ன மாதிரியான நோய்கள் வரும். அந்த மாதிரி 12 கட்டத்துக்கும் 12 விதமான காரகத்துவத்தை 12 விதமான தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக கொடுத்துருக்குறாங்க. நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. அப்போ அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை எந்தெந்த வீட்டில் உட்காந்து செய்ய போகுது அப்படின்றது தான் அந்த ஜாதகத்துடைய தொகுப்பு. ஜாதக ரீதியாக பரிகாரம் அப்படின்றது முதல்ல தப்பாக தான் போய் முடியும். அடுத்தது பரிகாரம்ன்றது எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல தெய்வத்தின் அடிப்படையில் தெய்வ பிரசன்னத்தின் மூலியமாக மட்டும்தாங்க பரிகாரம் எடுக்கணும். பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தில் தாங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை ஜாதகம் சொல்லிடும். அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டு அதற்கான காரணம் என்னன்றதை பிரசன்னத்தில் பார்க்கணும். பிரசன்னத்தில் பார்க்கும்போது குலதெய்வம் நல்லபடியாக இருக்குது, குலதெய்வத்தில் எதுவும் குறை இல்லை, இயற்கையாகவே இவங்க குடும்பத்தில் குலதெய்வம் நல்லா இருக்குது, நல்ல வழிபாட்டோடு இருக்காங்க, அந்த குலதெய்வத்தில் இதுவரையிலும் எதுவும் குற்றம் வரல அப்படின்றவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அப்படி குலதெய்வம் நல்லபடியாக இருந்தும் திருமணம் விரைவில் நமக்கு நடக்காமல் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா, ஆணாக இருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது குறைகள் இருக்கான்னு பார்த்து அதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதன் பிறகு ஆஞ்சநேயர்கிட்ட நாங்கள் பார்க்குறது, ஆஞ்சநேயர்கிட்ட பிரசன்னம் பார்த்து இந்த திருமணம் இந்த ஜாதகருக்கு விரைவில் நடக்கணும், அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பிரசன்னத்தில் பார்ப்போம். பிரசன்னத்தில் பார்க்கும்போது தெளிவான பதில் வந்துடுங்க. அப்போ அந்த பதில் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டான வேலைகள் செய்வோம். அதில் மிக திருமணத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கு அப்படின்னும் போது கட்டாயம் இந்த முருகரோடைய வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடு, திருப்பதி பெருமாளுடைய வழிபாடும் திருச்செந்தூர் அல்லது பழனிமலை வழிபாடு ரொம்ப விரைவில் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குது. ஆண்களுக்கு பொதுவாக தெய்வ வழிபாடுன்னு எடுத்தோம்னா நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, சக்கர வழிபாடு ஃபஸ்ட்டு எந்திரங்கள் ரூபத்தில் போயிட்டு சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் பயன்படுத்தி அதன் மூலியமாக அந்த சில தாந்திரிக விஷயங்களை செஞ்சு அதன் மூலியமாக தாங்க நாங்கள் பரிகாரம் பண்ணி கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது அந்த குடும்பத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு அதை சரி பண்ணுவோம். அடுத்தது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்னு பொதுவாகவே பார்த்திங்கன்னா, பொதுவாகவே குடும்பத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கணும்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடு ஒரு குடும்பத்தில் தெளிவாக பண்ணனா சண்டை வருவது குறையும். சண்டை வருவதற்கான காரணம் தெரியும். அந்த காரணத்தை சரி பண்ணி அந்த தெய்வத்தை முறையாக வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் அந்த சந்தோஷத்திற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி குடும்பத்தில் ஒற்றுமையை பண்ணி கொடுக்கறதுல துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப அற்புதமான சக்தி உண்டு. அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டால் துர்க்கை அம்சத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களுமே அந்த நல்ல பலன்களை தரும். அடுத்தது சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன அந்த கார்த்த வீரார்ஜுன வழிபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவ அம்சத்தில் வசிய சக்கரங்கள்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்ப ஒற்றுமைக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. மூலிகை அப்படின்றத பார்த்தீங்கன்னா குப்பை மீனி, நாயுருவி, இன்னும் ஒரு சில ஒரு 4-5 மூலிகைகள் இருக்குது.
அதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு சில விஷயங்கள் அதை எப்படி வைக்கணுமோ அதை வச்சு அதுக்கு உண்டான பூஜைகள், அந்த குலதெய்வத்துக்கு கூட அந்த பூஜை கொடுக்கணும். இன்னொரு விஷயத்தை இங்கே மறுபடியும் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அருகம்பில் 1000 நன்மை செய்யும். அருகம்பில் 1000 நன்மை செய்யும். ஆனால் குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ பெரிய சக்தி வாய்ந்த மூலிகையும் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த எந்திரங்களையும் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணாலும் அதற்குண்டான பலன் பெரிய அளவுக்கு கிடைக்காது. 100 மடங்கு பலன் வர வேண்டிய இடத்துல வெறும் 10% தான் பலன் கிடைக்கும். இதே குலதெய்வம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்ற இடத்துல அருகம்பில் வச்சு எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தை சரியாக படிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணி தினமும் அருகம்பில் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாவே அந்த கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவாற்றல் அதிகமாகவும் இது எங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கோம். விநாயகர் வழிபாடு நல்ல ஒரு குழந்தைகளுக்கு படிப்பாற்றலையும் பல விக்னங்களை நீக்கி பல நல்லதும் குழந்தை பருவத்திலேருந்தே செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கணபதி. அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அம்சம் நம்மளுடைய சித்தர்கள் தாந்திரிக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தெய்வ வழிபாட்டில் குலதெய்வத்தை வைத்து குலதெய்வம் என்ன மாதிரியான வழிபாடு சொல்லுதோ அந்த வழிபாடு நம்ம எடுத்தோம்னா ஏகப்பட்ட நன்மையை ஒருத்தர் அடைய முடியும்.